தாவேக தலைவர் விஜய் உடன் சேர முடியாததால் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருப்பதாக ஆடிட்டர் குருமூர்த்தி தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் திமுகவை தோற்கடிக்கவே பாஜகவுடன் அதிமுக இணைந்துள்ளதாக கூறினார். கூட்டணிகள் தேர்தல் நெருக்கத்தில் தான் உருவாகும். திரு எடப்பாடியும் கூட கடந்த வாரம் சொன்னது எங்க தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்துக்கலாங்க அப்படின்னு. ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக இந்த அலையன்ஸை இந்த அணியை ஸ்டிச் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அதுதான் அமித்ஷாவுடைய திறமை. நீங்கள் டிசைட் பண்ணுறதுன்னு எப்போ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க இல்லைன்னா பிஜேபி தனியாக ஒரு ஆண்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நாங்கள் தனியாக போவதென்றால் நாங்கள் 12% ஓட்டு இருக்குது, நாங்கள் 24% போகிறோம், தோப்போம். ஆனால் எங்கள் கட்சி வளரும் இல்லையா? அந்த ஆப்ஷன், அதாவது பாஜகவுக்கு தான் வளர்வதா திமுகவை தோற்கடிப்பதா, இது 2 தான் அவங்களுக்கு சாய்ஸ். அதிமுகவுக்கு சாய்ஸ் நாம் யாரோடு சேர்ந்தால் திமுகவை தோற்கடிக்க முடியும். அதில் அவங்களுக்கு விஜய் கிடைக்கல, அதனால் பாஜக தான். அது பாஜக சொல்கிறாங்க வச்சுங்க, சட்டுன்னு முடிவு பண்ணுங்க. விஜய் கிடைக்காதனால பாஜகவா? சந்தேகமே கிடையாது. விஜய் கிடைச்சிருந்தா பாஜக ஏன் வந்திருக்க போகிறாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விஜய் தான் இருந்திருக்கும். அப்படி தான் இருந்திருக்குன்னு தோன்றுறது எனக்கு. அதாவது எனக்கு ஒரு ஆதாரம் கிடையாது, அதனால் அப்படி தோன்றுகிறது. ஏனென்றால் விஜய் திமுகவை தாக்கினார், அதிமுகவை தாக்கவில்லை. அதுக்கப்புறம் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடக்கிறது என்றதெல்லாம் நமக்கு செய்தி வந்தது, தனிப்பட்ட முறையிலையும் வந்தது. அதனால ஏதோ நடக்கிறதுன்றதை மாத்திரம் அது இன்னும் நேச்சுரல் அலையன்ஸாக இருந்திருக்குமோ விஜய் அதிமுக? எதுவுமே நேச்சுரல் அலையன்ஸ் இருந்திருக்க முடியாது. காரணம் என்றால் விஜய்க்கு 80 சீட்டு 90 சீட்டு கொடுத்திருந்தால் அதிமுகவுக்குள்ளே பல பேருக்கு வேலையே இருந்திருக்காது. இப்போ விஜய் முதல்ல டெப்டி சீஃப் மினிஸ்டர் பேசினாங்க அவரை பற்றி. அவருக்கு 90 சீட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர் தான். வேலுமணிக்கு என்ன வேலை? தங்கமணிக்கு என்ன வேலை? டிமாண்ட் இம்ப்ராக்டிக்கலாக இருந்ததோ அவருக்கு. அதாவது எடப்பாடியினுடைய பவருக்கே பங்கம் வந்துவிடும். ஒரு பாப்புலர் லீடருக்கு, அதாவது வெளியில் போனால் ஒரு 10,000 பேர் 20,000 பேர் வரக்கூடிய ஒரு லீடருக்கு அரசாங்கத்தில் துணை முதல்வர் எப்படி என்றால், முதல்வருக்கு என்ன பவர் இருக்கும்? இவருக்கு கூட்டத்தை கூட்டணும், அவருக்கு கூட்டம் கூடும். அதனால் அது நேச்சுரல் என்று கூறுவதற்கும் எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ, அந்நேச்சுரல் என்று கூறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அரசியல் நகர்வு தொடர்பான மேலும் பல்வேறு விறுவிறுப்பான கேள்விகளுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அளித்த விரிவான பதில்களை இன்று இரவு 9 மணிக்கு உங்கள் தந்தி டிவியில் ஒளிபரப்பாகும் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.